திமுகவுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லை என்றும் குடும்பத்தின் மீதுதான் அக்கறை என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். விருதுநகர் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் அழகர் சாமியை ஆதரித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சிவகாசியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நாடு பாதுகாப்பாக இருக்க மோடியே மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்று தெரிவித்தார். மத்திய அரசுடன் ஒத்த கருத்து இருந்தால் மாநில அரசு நலத்திட்டங்கள் பெற முடியும் என்றும் பட்டாசு தொழில் பாதுகாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். அதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தென்காசி நாடாளுமன்ற வேட்பாளர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மத்தியில் பதவிகளை பெற வேண்டும் என்பதற்காக தாங்கள் கூட்டணி அமைக்கவில்லை என்றும் மக்கள் நலனுக்காகவே கூட்டணி அமைத்துள்ளோம் என்றும் கூறினார். பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்க திமுக நினைப்பதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி அக்கட்சி வெற்றி பெற்றால் அராஜகம் தலை தூக்கும் என எச்சரித்தார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அதற்கு காரணம் திமுக தான் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தொலைக்காட்சியில் பாத்தீங்களா இல்லையா? அதே போல ஒரு 6 நாளைக்கு முந்தி ரயில்ல போகும்போது திமுக செயற்குழு உறுப்பினர் கற்பழி பெண்ணை பலாத்காரம் செய்ய முயற்சியான்னு சொல்லி அந்த அம்மா வழக்கு கொடுத்து அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை சிறையில் அடைச்சிருக்கணும். இவ இப்படி செஞ்சுட்டு நம்ம பத்தி கொண்டு சொல்றாரு ஸ்டாலின். அப்படிப்பட்ட தலைவர் நிர்வகிக்கக்கூடிய திமுக கட்சி அராஜக கட்சியா இன்றைக்கு மக்கள் பார்க்கிறாங்க. இன்றைக்கு அதிகாரம் இல்லாத, இன்றைக்கு ஆட்சி இல்லாத போது இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமைனா மக்கள் நிம்மதியா வாழ விடுவாங்களா திமுக ஆட்சியில?